Hello students, நம்ம இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா solubility and factors affecting solubility. So first solubility என்ன அப்படின்றத பார்த்துடலாம். Solubility is nothing but mass of the solute by mass of the solvent into 100. So number of grams of solute dissolved in number of grams of solvent is the solubility. எவ்வளோ gram solute எவ்வளோ gram solventல dissolve ஆயிருக்கு. So 36 gram of sodium chloride dissolves in 100 gram of water. So இதுதான் solubility. Okay. So factors affecting solubility. எதை பொறுத்து solubility increase ஆகுது decrease ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. Factors affecting solubility. அதில் first category nature of solute and solvent and effect of temperature. Next, effect of pressure. Okay, இதில் நம்ம first one discuss பண்ணலாம். Nature of solute and solvent. ஸோ நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது போலார் சப்ஸ்டன்ஸ் டிசால்வ்ஸ் இன் போலார் சால்வெண்ட். போலார் சால்வெண்ட் அப்படின்னாலே வாட்டர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. போலார் சப்ஸ்டன்ஸ் டிசால்வ்ஸ் இன் போலார் சால்வெண்ட். ஸோ அயானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து போலார் நேச்சர். ஸோ போலார் சொல்யூட் dissolves in polar solvent. Like dissolves like. Example, sodium chloride Na plus Cl minus in பிரியும் dissolves in water. Sodium chloride in water, salt solution. So இது வந்து polar substance dissolves in polar solvent கான example. So water H plus OH minus in பிரியும் Na plus Cl minus in பிரியும் sodium chloride. So polar substance polar solvent dissolve ஆயிருக்கு. Non polar substance dissolves in non-polar solvent. So ether example எடுத்துக்கலாம். non-polar substance க்கு ether example எடுத்துக்கலாம். Example, fat dissolves in ether. Polar solute non-polar solventல dissolve ஆகாது. அதே மாதிரி நான் போலார் சப்ஸ்டன்ஸ் போலார் சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகாது. இதான் கான்செப்ட். இதை மட்டும் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் கேட்டகரி எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் நீங்கள் சாதாரணமாக சால்ட் சொல்யூஷனை ஞாபகம் வச்சுக்கலாம். சால்ட் இன் வாட்டர் இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது சாலிட் டிசால்வ்ஸ் இன் லிக்விட், இந்த கேட்டகரிக்கு. இப்போ டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி எப்படி சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்றத பார்க்கலாம். இப்போது 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் டிசால்வ்ஸ் இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர்ன்றது தெரியும். நம்ம டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம தான் டெம்பரேச்சரை சப்ளை பண்ணியிருக்கோம், அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னா அங்கே சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ 36 கிராம் டிசால்வ் ஆகிறது 40 கிராம் 42 கிராம் அந்த மாதிரி டிசால்வ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சாலிபிலிட்டி ரைஸ் ஆகும். அப்போது சாலிபிலிட்டி increases with increase in temperature.
ஸோ இதுதான் ஜென்ரலாக நம்ம சொல்லலாம் solubility increases with increase in temperature. அதாவது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ரெண்டு இருக்குது. எண்டோதெர்மிக் ரியாக்ஷனில் இந்த கேட்டகரி வரும். எண்டோதெர்மிக் ரியாக்ஷனில் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் அப்சர்வ் பண்ணிவிட்டு சாலிபிலிட்டி ரைஸ் ஆகும். எக்ஸோதெர்மிக்கில் solubility decreases with increase in temperature. Solubility decreases with increase in temperature. Okay, இது solid in liquid சொல்லியாச்சு. இப்போ நாம ஒரு கேஸ் இன் லிக்விட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். கேஸ் இன் லிக்விட் அப்படின்னு நீங்கள் சொன்னாலே ஒரு அக்வட்டிக் அனிமல்ஸ் கோல்டு வாட்டரில் தான் அதிகமாக இருக்கும். என்ன சார் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்ம் வாட்டரில் இல்லை வாட்டரில் ஹீட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதனுடைய ஆக்சிஜன் கண்டென்ட் குறையும். அப்போது கோல்டு ரீஜனில் தான் அக்வட்டிக் அனிமல்ஸ் அதிகமாக இருக்கும். ரீசன் இது தான். அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, டெம்பரேச்சர் அதிகமாக அந்த ஆக்சிஜன் கண்டென்ட் குறையும். வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கண்டென்ட் குறையும். ஸோ வாட்டரில் ஆக்சிஜன் டிசால்வ் ஆகிருக்குன்றது நமக்கு தெரியும். அப்போது அந்த வாட்டரை நம்ம ஹீட் பண்ணும் பொழுது பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பபுள்ஸ் என்ன ரீசன் அப்படின்னா, ஆக்சிஜன் கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஆக்சிஜன் கண்டென்ட் குறையுது. அப்போ அந்த ஆக்சிஜன் டிசால்வ் ஆகலை அதிகமாக வாட்டரில். அப்போது அக்வட்டிக் அனிமல்ஸ் கோல்டு ரீஜனில் தான் இருக்கும் அதிகமாக. ஸோ அதுதான் ரீசன். அப்போ solubility decreases with increase in temperature அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். சோடா வாட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். கோல்ட் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குல்லையா, கூல் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கண்டிப்பாக ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸாக தான் இருக்கும். அதாவது கார்பன் டை ஆக்சைடு ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சோடா வாட்டர் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. அப்போ கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அதில் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. அது சாதாரணமாக ஃபில் பண்ண முடியாது, ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் தான் ஃபில் பண்ண முடியும். அப்போது கார்பன் டை ஆக்சைடு வாட்டரில் மிக்ஸ் ஆகிருக்கு. எப்போ அப்படின்னா ப்ரெஷர் ரைஸ் ஆகிறதுனால, ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி தான் அதை என்ன பண்ணியிருக்காங்க, மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை தான் ஓப்பன் பண்ண உடனே அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியில் வர ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர், with increase in pressure, solubility increases. ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொன்னது தான், கார்பன் டை ஆக்சைடு இன் வாட்டர். ஸோ சோடா வாட்டர் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. So that's all about solubility and factors affecting solubility. கான்செப்ட் ஈஸியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் படித்து பாருங்கள் ஒரு தடவை. தேங்க்யூ.